வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். சிறகடிக்க ஆசை சீரியல்ல இன்னைய எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. பார்வதி வீட்டுக்கு வர்ற விஜயா ரொம்ப ஃபீல் பண்ணி, நேத்து நைட்டு வீட்டுல யாருமே இல்ல, நான் மட்டும் அவ்வளோ பெரிய வீட்டுல தனியா இருந்தேன் அப்படின்னு விஜயா சொல்ல, ஏன் அண்ணன் இல்லையான்னு கேக்குறாங்க பார்வதி. அவரு இருந்தாரு அப்படின்னு விஜயா சொல்ல, அப்புறம் என்னங்கிறாங்க பார்வதி. அவரு மொட்டை மாடியில போய் அந்த வீணா போன பரிசு கூட பேசிட்டு அப்படியே தூங்கிட்டாரு அப்படின்னு விஜயா சொல்ல, பரிசு வந்திருந்தாரா அப்படின்னு ஆர்வமா கேக்குறாங்க பார்வதி. ஆமா, அந்த பரிசு கூட பேசிக்கிட்டு அப்படியே மாடியிலேயே தூங்கிட்டாரு அப்படின்னு விஜயா சலிப்பும் எரிச்சலுமா சொல்ல, ஏன் பசங்கள்லாம் வீட்டில் இல்லையான்னு கேட்குறாங்க பார்வதி. ஃபோன் பண்ணி அவன் ஒரு காரணத்தை சொல்லி நைட்டுக்கு வீட்டுக்கு வரலன்னு சொல்லிட்டானுங்க. இது வரைக்கும் அந்த வீட்டில் நான் தனியாக இருந்ததே இல்லை, முதல் தடவையாக தனியாக இருந்திருக்கிறேன், எனக்கு மனசே கேட்கலன்னு கலங்கி போய் சொல்கிறாங்க விஜயா. ஒரு நாளும் பகல்ல கூட தனியாக இருந்திருக்காத நானும் ஒரு நாள் தனியாக இருக்க வேண்டி வந்தப்ப விஜயா மாதிரி தான் கலங்கி போயிட்டேன். அதுக்கப்புறம் தான் தனிமையவே துணையாக எடுத்துக்கிட்டு வேற வழி இல்லாமல் அது கூட வாழவும் பழகிட்டு இருக்கேன். விஜயா கலக்கத்தோட சொல்லி முடிக்க, பார்வதி இதுக்கெல்லாம் காரணம் நீதானே விஜயா அப்படின்னு சொல்ல, விஜயா அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க. நீ யார் பேச்சையோ கேட்டுக்கிட்டு மீனாவை வீட்டை விட்டு அனுப்பி இருக்க கூடாது, ரொம்ப தப்பு பண்ணிட்டேன்றாங்க பார்வதி. கலக்கத்துல இருந்த விஜயா எரிச்சலுக்கு மாறிடுறாங்க. நான் என்ன வேணும்னு அவளை அனுப்புனேன் அப்படின்னு கேட்க, அவ வேண்டான்னு தான் அனுப்பியிருக்க அப்படின்னு பதிலடி கொடுக்குறாங்க பார்வதி. பார்வதி, அவளால என் புருஷன் உசுருக்கு ஆபத்துன்னு சொல்லும் போது நான் எப்படி அவளை வீட்டுல வச்சுக்க முடியும்? அதனால தானே அவளை வீட்டை விட்டு போக சொன்னேன், நீ கூட அதை புரிஞ்சிக்க மாட்டேங்கிற அப்படின்னு விஜயா வருத்தமா கேட்க, அதுல ஆரம்பிச்ச விஷயம் தானே இது எல்லாமே. இப்ப யாருமே வீட்டுல இல்ல, மீனா ரொம்ப நல்ல பொண்ணு, அவளையே நீ வெளியே அனுப்பிட்ட அப்படின்னு பார்வதி சொல்ல, அவளை விடு, நேத்து நைட்டு நான் உன்னை பத்தி தான் யோசிச்சுட்டு இருந்தேன் பார்வதி அப்படின்னு பார்வதியோட கைய பிடிக்கிறாங்க விஜயா. பார்வதிக்கு திக்குன்னு இருக்கு. ஐயோ, ஏற்கனவே நம்மளை பத்தி நினைச்சுதான் நமக்கும் நம்ம பையனுக்கும் இடையில பத்த வச்சு விட்டா, இப்ப என்ன நினைச்சாலும்னு கொஞ்சம் திகைச்சு போய் பார்த்துட்டு இருக்க விஜயாவும் கலக்கத்தோட பார்வதியை பாக்குறாங்க. என்ன பத்தியா அப்படின்னு சுதாரிச்சுக்கிட்டு பார்வதி கேட்க, ஆமா, ஒரு நாள் நைட்டு யாரும் இல்லாம என்னால வீட்டுல தனியா இருக்க முடியல. நீ இத்தனை வருஷமா இந்த வீட்டுல தனியா இருக்கிற, ஒரு நாள் கூட என்னால வீட்டுல தனியா இருக்க முடியல. நீ எப்படிதான் இத்தனை வருஷமா இந்த வீட்டுல தனியா இருக்கியோ, உன் கஷ்டம் எனக்கு இப்பதான் புரியுது பார்வதி அப்படின்னு விஜயா உண்மையாவே உணர்ந்து சொல்ல, பார்வதியும் என்ன சொல்றதுன்னு அப்படியே அசந்து போய் உட்கார்ந்துருக்காங்க. என்னோட நிலைமை இப்பவாவது உனக்கு புரிஞ்சுது, சந்தோஷம் அப்படின்ற மாதிரி அவங்க பார்வை இருக்க. தனியா இருந்தாலே பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்குல்ல, அதனாலதான் நீ சிவன் கூட சேர்ந்து கதை சொல்லி வீடியோ போடுறல்ல. ஆரம்பத்துல எனக்கு பிடிக்கல தான், என்னால புரிஞ்சுக்கவும் முடியல, ஆனா இப்பதான் எனக்கு அதெல்லாம் புரியுது பார்வதி. வாழ்க்கையில ரொம்ப கொடுமையானது தனிமை தான், அதை நான் நேத்து தான் அனுபவிச்சேன் அப்படின்னு விஜயா ரொம்ப கலங்கி போய் சொல்றாங்க. இதுக்குதான் பெரியவங்க தலைவலியும் பல்லுவலியும் தனக்கு வந்தாதான் தெரியும்னு எதையுமே மேலோட்டமா பார்க்கும் போதோ இல்ல வேறொரு இடத்துல நின்று பார்க்கும் போதோ அதோட உண்மையான கோணமோ வலியோ தெரியாது. அந்த இடத்துல நின்று பார்க்கும்போது அந்த வலி அவங்களுக்கே வரும்போது தான் அதை ரியலைஸ் பண்ண முடியும். இப்ப விஜயாவும் கொஞ்சமா திருந்தி அதை ரியலைஸ் பண்ணியிருக்காங்க. ஒரே நாள்லயே உனக்கு பயம் வந்துருச்சுல, ஆனா நீ என்ன புரிஞ்சுக்கிட்டல்ல, அதுவே எனக்கு சந்தோஷம் தான்றாங்க பார்வதி. நீ என்ன புரிஞ்சுக்கிட்ட மாதிரி கூடிய சீக்கிரமே மீனாவையும் புரிஞ்சுக்குவ அப்படின்னு பார்வதி சொல்ல, விஜயா டக்குன்னு பார்வதி கை மேல இருக்க கையை எடுத்துக்கிட்டு, இப்ப எதுக்கு நீ அவளை பத்தி பேசுற, அவளாலதான் என் குடும்பத்துல நிம்மதியே போச்சு, அவ என்னைக்கு என் வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வச்சாலோ அன்னைக்கே எனக்கு தரித்திரம் பிடிச்சிக்கிச்சு, எல்லாம் அவளாலதான் வந்தது அப்படின்னு பல்ல கடிச்சிட்டு டென்ஷன் ஆகுறாங்க விஜயா. இப்ப கூட மீனாவை தான் குறை சொல்றல்ல, மீனாவால உன் குடும்பத்துக்கு நல்லதுதான் நடக்கும், அவ உன் வீட்டுல இருந்திருந்தா உன் வீடு இப்படி யாரும் இல்லாத இடமா மாறி இருக்காது அப்படின்னு பார்வதி சொல்ல, நானாவது திருந்துறதாவது அப்படின்ற விஜயா. பார்வதி, வேண்டா பார்வதி, நானே வெறுப்புல இருக்கேன், அவளை பத்தி என்கிட்ட இதெல்லாம் பேசாத, உன் நிலைமைய நான் புரிஞ்சுக்கிட்டேன் தான், அதுக்காக அவளுக்கு சப்போர்ட் பண்ணி எனக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காத அப்படின்னு விஜயா கத்திக்கிட்டு இருக்க. அதுக்கெல்லாம் ஒவ்வொன்றிலையா பட்டு பட்டு புத்தி வர்றதுக்கு இந்த ஒரு ஜென்மம் இல்ல, இன்னும் ஒரு 25 ஜென்மமாவது தேவைப்படுங்கிற மாதிரி பாக்குறாங்க பார்வதி. இப்போ அம்மான்னு சத்தம் கேட்க யாருன்னு கேட்டுட்டு பார்வதி எழுந்து போறாங்க. விஜயாவும் எழுந்து போய் பார்க்க அங்க ஒருத்தர் கையில பேக்கோடு நிக்கிறாரு. வாங்க வாங்க அப்படின்னு விஜயா சொல்ல, அவர் உள்ளர வர்றாரு. இவர் எனக்கு தெரிஞ்சவர் தான் பார்வதி, இவர் பேரு ராசிநாதன், இவர் பெரிய ஜோசியர், அதனாலதான் வர சொன்னேன் அப்படிங்கிறாங்க விஜயா. யூஸ்வலா பார்வதி தான் யாராவது ஜோசியர் சாமியா இருப்பாங்க, இப்ப விஜயா டோட்டலா இந்த வேலையில இறங்கிட்டாங்க போல இருக்கு.
என்ன விஷயமா வர சொன்னேன்னு பார்வதி கேட்க, அதெல்லாம் நான் சொல்லிக்கிறேன், நீ போய் தண்ணி எடுத்துட்டு வா அப்படின்னு அதிகாரம் பண்ற விஜயா, வாங்க உட்காருங்கன்னு ராசிநாதனை கூப்பிடுறாங்க. அவரும் வந்து சோஃபால உட்காந்துட்டு, அம்மா ஒரு நல்ல வரன் ஒண்ணு உங்க பையனுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்ல, அப்படியா, நல்ல இடமா அப்படின்னு விஜயா ரொம்ப ஆர்வமா கேக்குறாங்க. ஆமாங்கம்மா, ரொம்ப நல்ல இடங்கம்மா, நீங்க எதிர்பார்த்தது எல்லாமே இருக்குன்றாரு அவரு. அப்ப அவங்க கிட்ட பேசிருங்கன்றாங்க விஜயா. உங்களை பத்தி நான் அவங்க கிட்ட சொல்லியிருக்கேம்மா, இதுல அவங்க போன் நம்பர் இருக்கு, போன் பண்ணி அவங்க கிட்ட பேசுங்கன்னு அவரு ஒரு துண்டுச்சீட்டை பாக்கெட்ல இருந்து எடுத்து கொடுக்குறாரு. விஜயாவும் அதை பார்த்துக்கிட்டு சரிங்கன்னு சொல்லிட்டு இருக்க பார்வதி தண்ணி கொண்டு வர்றாங்க. பார்வதி நீட்ட அவரும் தண்ணி எடுத்து குடிச்சிட்டு, நீங்க பேசுங்கம்மா, உங்களுக்கு எல்லாம் சரிப்பட்டு வந்தா மத்தத நேர்ல பார்த்து பேசிக்கலாம் அப்படின்னு சொல்ல, சரிங்க நான் பேசிக்கிறேன், என் பையனுக்கு நல்ல இடமா அமைஞ்சா போதும், இந்த வருஷமே அவன் கல்யாணத்தை முடிச்சிடணுங்கிறாங்க விஜயா. அம்மா அதுதான் பார்க்க ஆரம்பிச்சிட்டோமேம்மா, இதுவே நல்ல இடம் தான், நீங்க பேசிட்டு சொல்லுங்கம்மா, நான் வரேம்மாங்கிறாரு அவரு. சரிங்கன்னு விஜயா சொல்ல, அவர் எழுந்திருச்சுட்டு பார்வதி கிட்டையும் வரேங்கன்ட்டு பேக் எடுக்கிறாரு. விஜயா புன்னகை மண்ணியா பேப்பரோட இந்த பக்கம் வந்துட்டு இருக்க, மனோஜுக்கு பொண்ணு பாக்குறியான்னு கேக்குறாங்க பார்வதி. ஆமா, எத்தனை நாளைக்கு தான் அவனை இப்படியே விட்டு வைக்க முடியும், அவனை பார்க்கவே எனக்கு கவலையா இருக்கு, சீக்கிரமே அவனுக்கு ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும், இந்த ஜோசியர்கிட்ட நான் ஏற்கனவே சொல்லி இருந்தேன், ஒரு வரன் இருக்குன்னு சொன்னாரு அப்படின்னு விஜயா சொல்லிட்டு போக, சரி அவரையே இங்க வர சொல்லி பேசுற அப்படின்னு பார்வதி கேட்க, என் வீட்டுக்கு வர சொன்னா என் புருஷன் இதெல்லாம் எதுக்கு பாக்குற, முதல்ல டைவர்ஸ் முடியட்டும், அதுக்கப்புறம் எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம்னு சொல்லுவாரு அப்படின்னு விஜயா சொல்ல, அது நியாயம் தானே, டைவர்ஸ் ஆனா தானே வேற கல்யாணம் பண்ண முடியும் அப்படின்னு பார்வதி சொல்ல, ஏதோ பலசரக்கு கடையில விக்கிற மாதிரி அதெல்லாம் சீக்கிரம் வாங்கிடலாம், ஆனா நல்ல இடம் அமையறது தான் கஷ்டம், இப்பவே இதெல்லாம் பார்த்து வச்சுட்டோம்னா டைவர்ஸ் கிடைச்ச கையோட மனோஜுக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சிடுவேன் அப்படின்னு விஜயா சொல்ல, உன்னை எல்லாம் ஒண்ணுமே பண்ண முடியாது விஜயா, பூமி கூட சுத்துறத நிறுத்தினாலும் நிறுத்தும், ஆனா நீ இப்படி உருப்படாத வேலை பண்றதை நிறுத்தவே மாட்டேங்கிற மாதிரி பாக்குறாங்க பார்வதி. இந்த இடமே அமைஞ்சிட்டா நல்லதுதான், பார்க்கலாம் அப்படின்னு பரபரப்பா விஜயா பேக் எடுத்துட்டு நான் கிளம்புறேன்னு சந்தோஷமா சொல்றாங்க. பயங்கர கலக்கத்தோட வந்த விஜயா இப்ப ரொம்ப கலகலப்பா சந்தோஷமா கிளம்புறாங்க. பார்வதி ஒன்னும் சொல்லாம போற விஜயாவே விரிச்சு பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு பெருமூச்சு விட்டுட்டு திரும்ப திரும்ப தப்பு பண்றா, இதெல்லாம் எங்க போய் முடியுமோ அப்படின்னு அக்கறையும் வேதனையுமா சொல்றாங்க பார்வதி. அபார்ட்மெண்ட்ல மீனா பூக்கடையில இருந்து பூ எடுத்து கொடுத்துட்டு இருக்க ஒரு லேடி பை நிறைய பூ வாங்கிட்டு போறாங்க. முத்து காரை கொண்டு வந்து நிறுத்துறாரு. அவரு வண்டியை நிறுத்திட்டு இறங்கி இந்த பக்கமா வர, மீனாவும் கடையில இருந்து கீழே இறங்கி வந்து, சாரிங்க உங்களுக்கு தேவையில்லாத கஷ்டத்தை கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே பக்கத்துல வர, அட ஏன் மீனா நீ வேற, இதுல என்ன கஷ்டம் இருக்குது, நீ பூக்கடைக்கு போன் பண்ணி சொல்லிட்ட, ரெடியா வச்சிருந்தான், நான் சவாரி போயிட்டு வரும்போது எடுத்துட்டு வந்துட்டேன், யார் யாருக்கோ வண்டி ஓட்டுறேன், என் பொண்டாட்டி நீ உனக்கு வண்டி ஓட்ட மாட்டேனா அப்படின்னு முத்து சொல்லிக்கிட்டே ஒவ்வொரு கூடையும் பையுமா எடுத்து கொடுக்க, மீனாவும் அதை வாங்கிட்டு போய் வச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. சரி சரி வண்டியை ஓட்டுங்க, என்ன ஓட்டாதீங்கன்னு மீனா கேஷுவலா சொல்ல, ஆறா ஏன் பொண்டாட்டி ரைமிங் எல்லாம் பேசுறா அப்படின்னு ஆச்சரியத்தை காட்டுறாரு முத்து. ஏங்க யாராவது பார்க்க போறாங்க வாங்கன்றாங்க மீனா. முத்து கொண்டு வந்த பேக்ல இருந்து பூவெல்லாம் எடுத்து வெளியே கூடையில வச்சிட்டு இருக்காங்க மீனா. அப்ப முத்து ஒரு ரோஸ் எடுத்து மீனா கிட்ட நீட்டிட்டு இருக்க, மீனா அடுக்கிறத நிறுத்திட்டு முத்துவையே பார்த்துட்டு இருக்காங்க. என்ன மேடம் ரொமான்ஸா அப்படின்னு ஒரு குரல் வர, எங்க ஸ்ருதி அப்படிங்கிற மீனா பூவை வாங்கிக்க திரும்புறாரு முத்து. வா பல குரலு அப்படின்னு அவரை இன்வைட் பண்ண, ஸ்ருதி வாங்க அப்படின்னு மீனாவும் இறங்கி ஓடி வந்து முத்துக்கிட்ட நிக்கிறாங்க. வா பல குரலு, நீ அடிக்கடி வந்து மீனாவை பாத்துக்கிறேன்னு அவ சொன்னா, ரொம்ப நன்றிங்கிறாரு முத்து. அதுக்கு எதுக்குங்க நன்றி எல்லாம் சொல்றீங்க, நான் அந்த வீட்டுல இருந்த வரைக்கும் மீனா என்ன ரொம்ப நல்லா பாத்துக்கிட்டாங்க, என் அம்மா கூட என்ன அப்படி பாத்துருக்க மாட்டாங்கன்னு மீனாவோட தோளோட சேர்த்து கட்டி பிடிக்கிறாங்க ஸ்ருதி. மீனாவும் சந்தோஷமா சிரிக்க, முத்துவும் சந்தோஷமா சிரிச்சிட்டு இருக்காரு. எனக்கு மத்தவங்க மாதிரி சென்டிமெண்டெல்லாம் பேச தெரியாது, பட் மீனா எனக்கு கூட பிறக்காத சிஸ்டர் மாதிரி அப்படின்னு ஸ்ருதி சொல்ல, அடடே சீரியலுக்கு நீ டப்பிங் பேசுவேன்லாம் தெரியும், ஆனா நீ இப்படி பேசுறத பார்த்தா சீரியலுக்கு வசனம்லாம் எழுதலாம் போல இருக்கே அப்படின்னு முத்து சொல்ல, சும்மா டீஸ் பண்ணாதீங்க முத்து அப்படின்னு செல்லமா கோச்சிக்கிறாங்க ஸ்ருதி. இவர் எப்ப பார்த்தாலும் இப்படிதாங்க பேசிட்டு இருப்பாரு அப்படின்னு மீனாவும் சொல்ல, ரெண்டு பேரும் சிரிக்கிறாங்க. சரி நீ எப்படி இருக்கிற, என் தம்பியை எப்பமா மன்னிப்ப அப்படிங்கிறாரு முத்து. மன்னிக்கிறதுக்கு நான் என்ன சர்ச் ஃபாதரா அப்படின்னு ஸ்ருதி பட்டுன்னு கேட்க, நல்லா தான் பேசுற, ஆனா கொஞ்சம் சீக்கிரமா அவன் கூட ஓடு வந்து சேர்ந்துறேங்கிறாரு முத்து. அது அவன் கையில தான் இருக்குன்னு ஸ்ருதி சொல்ல, ஆரம்பத்துல இருந்து இதை தான் சொல்லிட்டு இருக்கிற, ரவியை நினைச்சா எனக்கே கவலையா இருக்கு, ஒரு லூசு பொண்ணுகிட்ட மாட்டிக்கிட்டான்
அப்படின்னு முத்து எங்கேயோ பார்த்துட்டு சொல்ல வாட் அப்படின்னு கோவமா நிமிர்றாங்க ஸ்ருதி. ஐயோ, நான் அந்த நீத்துவ சொன்னேன் பலகுரல், நீ அப்படி பாக்குற அப்படின்னு முத்து சொல்ல ரெண்டு பேரும் ஒரு பெருமூச்சு விட்டு சிரிக்கிறாங்க. என்ன பண்றது, அச்சாவால காலத்தான் உடைக்க முடிஞ்சதே தவிர காதலை உடைக்க முடியலையே அப்படின்னு அவரு பேசிட்டு இருக்க கொஞ்ச தூரத்துல கசமுசான சத்தம் கேக்குது. டேய் தம்பி, வேணாண்டா வேணாண்டா வேணாண்டான்னு ஒரு அம்மா அலற. டேய் 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 நில்லுடா, என்னடா சொன்னா கேளுடான்னு இன்னொருத்தரோட சத்தமும் கேக்குது. ஹே அப்படின்னுட்டு அந்த பையன் கத்திக்கிட்டே ஓடி வந்து கழுத்துல கத்திய வச்சுட்டு நிக்கிறான். டேய் தம்பி, ஓடாத ஓடாத, ஒன்றும் பண்ணாதடா, சொன்னா கேளு, எதுவும் பண்ணிடாதடா அப்படின்னு அந்த அம்மா அலற. அந்த அம்மாவோட வீட்டுக்காரர் அலற. சுத்தி ஒரு 10-20 பேர் ஓடி வந்துடுறாங்க அபார்ட்மெண்ட்ல இருந்து. எல்லாரும் டேய் தம்பி டேய் தம்பி அப்படின்னு கூப்பிட்டுட்டு இருக்க அந்த பையன் கழுத்துல கத்திய வச்சுட்டு சிரிச்சிட்டு எல்லாரையும் பார்த்துக்கிட்டு இருக்கான். எல்லாருக்கும் பக்கத்துல போகவும் ரொம்ப பயமா இருக்கு. ஃபர்ஸ்ட் இவங்களுக்கும் எதுவும் புரியல. கொஞ்சம் பக்கமா போய் பார்க்க அங்க நடக்கிறதெல்லாம் தெரியுது இந்த 3 பேருக்கும். என்னங்க அந்த பையன் இப்படி பண்ணிட்டு இருக்கான்னு மீனா கேட்க, ஐயோ ஏதாவது பண்ணிக்க போறான்றாங்க ஸ்ருதி. எல்லாரும் முடிஞ்சவரில் அந்த பையன் கையில இருந்து கத்திய வாங்க போராடுறாங்க. யாரும் போய் ஹெல்ப் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்றாங்க ஸ்ருதி. கொஞ்சம் முன்னாடி போய் நெருங்கி போய் புடுங்க போற நேரத்துல அந்த பையன் குத்திக்கிட்டானா என்ன பண்றது அப்படின்னு முத்து கவலையோட பார்க்க, ஏங்க இங்க வாங்க அப்படின்னு மீனா முத்துவோட காதல என்னமோ சொல்றாங்க. சரி சரி, அந்த மாதிரியே பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு முத்து சொல்ல மீனா கடைக்கிட்ட போறாங்க. தம்பி தம்பி வேணாம் தம்பி, சொன்னா கேளு தம்பி அப்படின்னு அவங்க அம்மாவும் அப்பாவும் அலறிட்டு இருக்க. மத்தவங்க எல்லாம் வேணாப்பா, கீழே போடுப்பா, வேற என்ன வேணும்னு சொல்லுப்பான்னு ஆளாளுக்கு கேட்டுட்டு இருக்காங்க. டேய் வேணாண்டா தம்பி வேணாண்டா, கத்தியை கீழே போட்டுடுடா அப்படின்னு அவரு கெஞ்சிக்கிட்டு இருக்க. மீனா முத்து கொண்டு வந்த ஒரு பூக்கூடையை தூக்கிட்டு போறாங்க. போடுறா தம்பி, வேணாண்டா, எதுவா இருந்தாலும் கேக்குறோம்டா, சொல்லுடா டேய் வேணாண்டான்னு அந்த அம்மா அழுதுகிட்டு இருக்க. சொன்னா கேளுடா தம்பி தம்பி அப்படின்னு அவங்க அப்பாவும் கெஞ்சிட்டு இருக்காரு. மீனா கொண்டு வந்த தட்டுக்கூடையில இருக்க பூ மொத்தத்தையும் அந்த பையன் மேல கொட்டிட, ஹை அப்படின்னு 2 கையையும் விரிச்சுக்கிட்டு ஃப்ளவர் ரெயின்னு குதிக்கிறாரு அந்த பையன். அந்த கையை விரிச்ச கேப்ல கையில இருக்க கத்திய படக்குன்னு முத்து வாங்கிடுறாரு. பாவம் அந்த பையனுக்கு அது கூட தெரியல. அந்த பையன் அந்த பூவெல்லாம் பார்த்து சந்தோஷமா குதிச்சிட்டு இருக்க அவங்க அம்மாவும் அப்பாவும் பெரிய நிம்மதியோட ஓடி வந்து கட்டி பிடிச்சிக்கிறாங்க. டேய் செல்லமே அப்படின்னு அவங்க அம்மா அழுதுட்டு இருக்க, அவங்க அப்பாவும் ரொம்ப அழுதுட்டு இருக்க. மீனா கிட்ட ஓடி வர ஸ்ருதி மீனா சூப்பர் அப்படின்னு தட்டி கொடுத்து தோளோட பிடிச்சிக்கிறாங்க. என்னடா நீ இப்படி பண்ணிட்டியேடான்னு அவங்க அம்மா அழுதுட்டு இருக்க. அவங்க அப்பா பையனோட கையை தோளெல்லாம் தடவி விட்டுட்டு கண்ணீரோட நிக்கிறாரு. இருக்க எல்லாருமே ஒரு நிம்மதியும் சின்ன சந்தோஷமா பாத்துட்டு இருக்காங்க. ஏண்டா என்னடா நீ கொஞ்ச நேரத்துல இப்படி பயமுறுத்திட்டியடா அப்படின்னு அவங்க அம்மா பையனை கட்டி பிடிச்சிட்டு அழுதுட்டு இருக்க. அவங்க அப்பா பையனோட தலையை தடவி கொடுத்து ஒரு முத்தம் வைக்கிறாரு. மீனாவும் ஸ்ருதியும் பக்கமா வந்து நிக்க, மீனா சூப்பரா பிளான் பண்ணி காப்பாத்திட்டீங்க அப்படின்னு ஸ்ருதி சொல்லிட்டு இருக்க. அவங்க அப்பா முத்து பக்கம் திரும்பி, தம்பி ரொம்ப நன்றி தம்பிங்கிறாரு. சரியான நேரத்துல சமயோஜிதமா யோசிச்சு என் பையனை காப்பாத்திட்டீங்கன்னு அவர் நிகழ்ச்சியோட சொல்லிட்டு இருக்க. ரொம்ப நன்றிங்க தம்பி அப்படின்னு அந்த அம்மாவும் சொல்றாங்க. பரவாயில்லைங்க சார், பையனுக்கு எதுவும் ஆகல, அது வரைக்கும் சந்தோஷம் சார். உடம்பு முடியாத பையனான்னு கேக்குறாரு முத்து. ஆமாப்பான்னு அவரு சொல்ல, ஆமாப்பான்னு அவங்க ஒய்ஃபும் சொல்றாங்க. பாக்குறதுக்கு தான் பெரிய பையன் மாதிரி இருப்பான், ஆனா 5 வயசு குழந்தையோட மன வளர்ச்சி தான் இவனுக்கு அப்படின்னு அவங்க அப்பா சொல்ல முத்துவுக்கு பொசுக்குன்னு ஆயிடுது. ரொம்பவே சங்கடத்தோட ஓ அப்படின்னு வருத்தத்தோட பார்க்க ஸ்ருதியும் மீனாவும் ரொம்ப வருத்தத்தோட பார்த்துட்டு இருக்காங்க. இது வரைக்கும் வீட்டுல தான் ஏதாவது விளையாட்டா பண்ணுவானே தவிர இந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணதே இல்ல. நல்ல வேலை கரெக்டான நேரத்துல வந்து நீங்க காப்பாத்திட்டீங்க தம்பி, நான் ரொம்ப பயந்து போயிட்டேன் தம்பி அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருக்க. அவரோட ஒய்ஃப் பையனையும் அவரையும் மாத்தி மாத்தி கண்ணீரோட பாத்துட்டு இருக்காங்க. உங்களுக்கு நான் எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல தம்பி அப்படின்னு அவர் ரொம்பவே நெகிழ்ச்சியா சொல்லிட்டு இருக்க. சார் 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 இதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க சாருங்கிறாரு முத்து. மீனா பக்கம் திரும்பினவரு, அம்மா ரொம்ப நன்றிமா, நீ நல்லா இருக்கணுமா, உனக்கு எந்த குறையும் வாழ்க்கையில வரக்கூடாதுமா அப்படின்னு வாழ்த்துறாரு. பரவாயில்லங்க சார், ஏதோ எங்களால முடிஞ்சதை செஞ்சோங்கிறாங்க மீனா. சார் வாங்க உங்க பையனை கூட்டிட்டு போங்கன்றாரு முத்து. பாப்பா போலான்னு அவங்க அம்மா பையனை திருப்பி பிடிச்சு கூட்டிட்டு போறாங்க. பையனும் ஜாலியா எல்லாருக்கும் டாட்டா சொல்லிட்டு உள்ளர போக முத்து அவங்க அப்பா கிட்ட வந்து கத்தியை நீட்டுறாரு. சார் இந்த மாதிரி பொருள் எல்லாம் பையன் கண்ணில் படாத மாதிரி வைங்க சார், அவன் குழந்தைங்க சாருங்கிறாரு முத்து. சரிங்க தம்பி, இனிமே நாங்க கவனமா இருப்போங்கிறாரு அவரு. சரிங்க சார், நீங்க போங்கன்னு சொல்ல ரொம்ப நன்றிங்க தம்பி அப்படின்னு முத்துவோட கையை தட்டி கொடுத்துட்டு கிளம்புறாரு அவரு. இவ்வளோ பெரிய பையன் இப்படி இருக்கானேன்னு அவங்க மனசு மட்டும் இல்ல நம்ம மனசும் கனத்து போய் தான் இருக்கு. மீனா மறுபடியும் பூக்கூடையை கொண்டு வந்து கடையில வச்சிட்டு இருக்க. மீனா கரெக்டான நேரத்துல சூப்பரான ஐடியா கொடுத்தாங்கிறாரு முத்து பின்னாடி வந்து. நீங்க கரெக்டா பூ கூட கொண்டு வந்து வச்சீங்க, அதை பார்க்கும்போது எனக்கு ஏதோ தோணுச்சு, அதான் பண்ணேங்கிறாங்க மீனா. ஆனா எதையும் ஒத்துக்க மாட்டியே,
ஆனா நீ பண்ண காரியத்துக்கு உன் மேலதான் பூவை போடணும் அப்படின்னு சொல்லிட்டு கொட்டி வச்சிருந்த ரோஸ் அள்ளி மீனா மேல ஜாலியா போட்டுட்டு இருக்காரு முத்து. ஏங்க ஏங்க பூவை வேஸ்ட் பண்ணாதீங்க அப்படின்னு மீனா கடைக்குள்ள ஓட இதை பார்த்துட்டு ஸ்ருதி சிரிச்சிருன்னு சிரிக்கிறாங்க. ரோட்ல ஒரு ஆளு சாட்டையாலேயே தண்ணியை அடிச்சிட்டு இருக்காரு. அவரு ஏதோ வேஷம் போட்டு ரோட்ல ஆடிட்டு இருக்க அவங்க பக்கத்துலயே ஒரு காரை வச்சுட்டு மனோஜும் மொட்டபாஸும் ஒளிஞ்சிட்டு இருக்காங்க. அப்ப ரோட்ல ஒரு ஆட்டோ வர மனோஜ் வேகமா மொட்டபாஸ் கிட்ட போய் ப்ரோ ப்ரோ ஆட்டோ வருது ப்ரோ, அது ரோஹிணி தான் நினைக்கிறேன், பாருங்க பாருங்க அப்படின்னு மனோஜ் சொல்லிட்டு மொட்டபாஸ் பின்னாடி ஒளிஞ்சிக்க ஆட்டோ நிக்குது, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு மோகினி ரோஹிணி இறங்குறாங்க. ரோஹிணி வந்துட்டா நீங்க போங்க அப்படின்னு மாங்காய் மனோஜ் சொல்ல சரிப்பா நீ கரெக்டா ரெக்கார்ட் பண்ணு அப்படின்னு வெக்கங்கிட்ட வீணா போன சந்தோஷம் ஓடுறாருங்க. இன்னைக்கு நீ மாட்டினடி அப்படின்னு மாங்காய் மடைய மனோஜ் வீடியோ எடுக்க ஆரம்பிக்கிறாரு. ரோஹிணி பக்கத்துல சந்தோஷ் வர, என்ன சந்தோஷ் ஏதோ என்கிட்ட பேசணும்னு சொன்னீங்க, என்ன விஷயம்? மனோஜ் எதுவும் மனசு மாறிட்டாரா? என்கிட்ட எதுவும் சொல்ல சொன்னாரா? எனக்கு தெரியும் கண்டிப்பா அவர் மனசு மாறிடுவார்னு அப்படின்னு ரோஹிணி கொஞ்சம் ஆர்வமா சொல்லிட்டு இருக்க. இல்ல ரோஹிணி, மனோஜ் அப்படிலாம் எதுவும் சொல்லல, நீ தான் பாவம் மனோஜை ரொம்ப லவ் பண்ற, ஆனா அவன் அப்படி இல்ல, உன்னோட ஸ்மார்ட்னஸும் உன்னோட அழகும் அவனுக்கு தெரியவே இல்ல, அத ரசிக்கிற தகுதியும் அறிவும் அவனுக்கு இல்லவே இல்ல அப்படின்னு சந்தோஷ் சொல்லிக்கிட்டே போக சந்தோஷம் ஒரு மாதிரியா முறைச்சு பார்த்துட்டு இருக்க ரோஹிணி அப்படின்னாங்கிறாங்க. ஆமா அவன் ஒரு படிச்ச முட்டாள், அவனுக்கு உன் அருமை புரியவே இல்லை. ஆனா ஒன்னு ரோஹிணி, உன்னோட அழகு உன்னோட ஸ்மார்ட்னஸ் உன்னோட உண்மையான அன்பை ஒருத்தரால புரிஞ்சுக்க முடியுது அப்படின்னு மொட்டபா சொல்ல குழப்பமா பார்த்துட்டு யாரை பத்தி சொல்றீங்கன்னு கேக்குறாங்க ரோஹிணி. உடனே இப்படின்னு உடம்ப நெளிச்சு ஸ்ட்ரைட் பண்ணிக்கிட்டு காலர்லாம் சரி பண்ணிக்கிட்டு நான் என்ன பத்தி தான் சொல்றேங்கிறாரு மொட்டபாஸ். என்ன இவன் லூஸ் ஆகுற மாதிரி பாக்குறாங்க ரோஹிணி. கொஞ்சம் கொஞ்சமா கோவமாகுற ரோஹிணி. என்ன சந்தோஷ் என்ன சொல்றீங்கன்னு கேக்குறாங்க. இங்க பாரு ரோஹிணி, மனோஜ் இருக்கானே அவனுக்கு சொந்த அறிவே கிடையாது, அவங்க அம்மா என்ன சொல்றாங்களோ அதை கேட்டுதான் அவன் செய்வான், அவன் ஒரு கேப்பார் புள்ள, அவன் அம்மா சொல்றத அப்படியே செய்வான், அதனாலதான் டைவர்ஸ் விஷயத்துல அவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்கான், இதுக்கு மேல நீ அவனை நம்பி எந்த பிரயோஜனமும் இல்ல அப்படின்னு சந்தோஷ் சொல்லிட்டு இருக்க. வீடியோ எடுத்துட்டு இருக்க மனோஜ் ரொம்ப ஓவரா பேசுறான்ல, சரி சரி எப்படியோ நமக்கு டிவோர்ஸ் வந்தா சரி அப்படின்னு வீடியோ எடுத்துட்டு இருக்காரு. இங்க பாரு, எது எங்கெங்க இருக்கணுமோ அதாவது அங்கங்க இருக்கணும், அப்பதான் அதுக்கு மதிப்பும் மரியாதையும். தங்கம் நகைக்கடையில இருக்கணும், அதே தங்கம் கறிக்கடையில இருந்ததுன்னு வையேன் அதை பாக்குறவங்க டூப்ளிகேட் நகைன்னு தான் நினைப்பாங்க அப்படின்னு சந்தோஷ் சொல்ல உஷாராகிற ரோஹிணி. எதுக்கு இவன் சம்பந்தம் இல்லாம பேசிட்டு இருக்கிறான், ஆனா இவனும் மனோஜும் சேர்ந்துகிட்டு ஏதோ ஒண்ணு பண்றாங்கன்னு மட்டும் நல்லா தெரியுது அப்படின்னு யோசிச்சவங்க அப்படியே சந்தோஷ் பக்கம் திரும்ப, என்ன ரோஹிணி எதுவும் பேசாம இருக்க அப்படின்னு ரொம்ப சாஃப்டான வாய்ஸ்ல கேக்குறாரு சந்தோஷ். சந்தோஷ் நீங்க ஏதோ சொல்ல வர்றீங்க, பட் அதை புரிஞ்சுக்கிற சிச்சுவேஷன்ல நான் இல்ல, எதுவா இருந்தாலும் ஸ்ட்ரைட்டா சொல்லுங்கன்றாங்க ரோஹிணி. கரெக்ட் ரோஹிணி, நான் நேரா பாயிண்ட்டுக்கே வரேன், நான் உனக்கு லைஃப் ஃபுல்லா சப்போர்ட்டா இருக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு அலாவுதீன் பூதம் மாதிரி முகத்தை வச்சுட்டு சொல்றாரு சந்தோஷ். என்ன சொல்ல வர்றீங்கன்னு எனக்கு புரியல அப்படின்னு ரோஹிணி சொல்ல, இன்னுமா உனக்கு புரியல, உனக்காக மனோஜ் இருந்த இடத்துல நான் இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு கூறுகிட்ட சந்தோஷ் சொல்ல, ரோஹிணி ரொம்ப பொறுமையாவே, என்னால மனோஜை தவிர வேற யாரையுமே அப்படி நினைச்சு கூட பார்க்க முடியாது சந்தோஷ், ஆனா ஒண்ணு, இந்த விஷயத்த சொல்றது நீங்கன்றதுனால இதுல ஏதோ ஒண்ணு இருக்குன்னு மட்டும் தெரியுது அப்படின்னு ரோஹிணி சொல்ல பதட்டத்தை மறைச்சுக்கிட்டு என்னங்கிறாரு சந்தோஷ். ஐ மீன் ஏதோ ஒரு உண்மை இருக்குன்னு மட்டும் தோணுது அப்படின்னு ரோஹிணி சொல்ல, எஸ் நான் உண்மையதான் சொல்றேன், எனக்கு ரொம்ப நாளாவே இந்த ஐடியா மனசுல இருக்கு, மனோஜ் உன்னை ரொம்ப மோசமா நடத்துறான், அவனை நம்பி நீ உன் லைஃப தொலைக்க கூடாது, உனக்காக நான் இருக்கேன், என்ன சொல்ற அப்படின்னு ரொம்ப உணர்ச்சி பூர்வமா அழிய முடியாம வழிஞ்சிட்டு கேக்குறாரு சந்தோஷ். இவனுங்க ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன கேப் மாதிரி வேலை பண்றானுங்கன்னு தெரியலையே, இருக்கட்டும் நாமளும் எவ்வளவு தூரம் போறானுங்கன்னு போய் பார்க்கலாம்னு நினைக்கிற ரோஹிணி. எனக்கு கொஞ்சம் டைம் வேணும், நான் யோசிச்சுட்டு உனக்கு போன் பண்றேங்கிறாங்க. அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல, டேக் யுவர் ஓன் டைம், நல்லா யோசிச்சு பாரு, லைஃப்ல ஒரு விஷயம் நமக்கு செட் ஆகலன்னா நமக்கு செட் ஆகுற விஷயத்த நாம ஏத்துக்கணும், நான் சொல்றது உனக்கு புரியும்னு நினைக்கிறேன் அப்படின்னு தத்துவம்லாம் சொல்லி ரோஹிணிக்கு புரிய வைக்கிறாரு சந்தோஷ். நல்லா புரியுது, நான் யோசிச்சு கண்டிப்பா உனக்கு ஒரு பதில் சொல்றேன், நான் வர்றேன் அப்படின்னு ரோஹிணி சொல்லிட்டு அந்த பக்கம் போக, ஓகே ஓகே அப்படின்னு சந்தோஷ் போற ரோஹிணியை பார்த்துட்டு இருக்க. ரோஹிணி ஆட்டோல ஏறுறவங்க சுத்தி முத்தி பார்க்க டக்குன்னு மனோஜ் கார் பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிறாராம். பூனை கண்ணை மூடிட்டா பூலோகமே இருண்டு போச்சுன்னு நினைச்சிருமாமா, அந்த மாதிரி தான் இருக்கு மனோஜோட ஆக்டிவிட்டி. அடுத்து ரோஹிணி வெளியே எட்டி பார்த்துக்கிட்டே அந்த இடத்த கிராஸ் பண்ண
மனோஜ் அவரை இன்னும் மறைச்சிக்கிறாரு ஒரு கார் பக்கத்துல. அவரு மறுபடியும் இந்த பக்கமா ஓடி வர்ற மொட்டை பாசம், ப்ரோ எல்லாமே ஓகே ஆயிடுச்சு, பேசியாச்சு, கொஞ்சம் டைம் கேட்டிருக்கா, யோசிச்சு பார்த்துட்டு சொல்றேன்னு சொல்லியிருக்கா அப்படின்னு அந்த லூசு சந்தோஷம் பாக்கெட்ல கையை விட்டுட்டு ஆடிட்டே சொல்ல, கேட்டுச்சு. ஆனா நீங்க கொஞ்சம் ஓவரா உங்க மனசுல இருக்கிறதெல்லாம் சொன்ன மாதிரி எனக்கு தோணுச்சு அப்படின்னு மனோஜ் சொல்ல, யோ அப்பதான் அவன் நம்புவா அப்படின்னு மொட்டபா சொல்ல, சரி இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகுமான்னு கேக்குறாரு மாங்கா மனோஜ். யோ கவலையே படாத, எல்லாம் கரெக்டா நடக்கும், நீ கரெக்டா வீடியோ எடுத்தியா முதல்ல அப்படின்னு மொட்டபாஸ் கேட்க, போனை பெருமையா காட்டிக்கிட்டு எல்லாம் ரெக்கார்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிறாரு மாங்கா மனோஜ். அவன் மட்டும் வந்து ஓகே சொல்லிட்டான்னு வையன், அதை நாம ரெக்கார்ட் பண்ணிடலாம், என் கூட அஃபேர் இருக்குன்னு கோர்ட்ல சொல்லிடலாம், ஸ்ட்ராங் எவிடன்ஸ், உனக்கு டைவர்ஸ் கிடைச்சிரும் அப்படின்னு சந்தோஷ் சொல்ல, ரெண்டு பேரும் ஹைஃபை அடிச்சுக்கிறாங்க. கொஞ்ச தூரம் வர்ற ரோஹிணி ஆட்டோவை நிறுத்துங்கன்னு சொல்ல அவரு நிறுத்துறாரு. இறங்கி பாக்குற ரோஹிணி, அப்பவே நினைச்சேன் இது உன்னோட வேலையா தான் இருக்கும்னு. மனோஜ் உன் ஒய்ஃப்னா என் மேலேயே இப்படி ஒரு பழிய போட நினைக்கிறல்ல நீ அப்படின்னு கோவமும் வெறுப்புமா நின்னுட்டு இருக்க. அங்க இன்னுமே அந்த ஆளு சுத்தி சுத்தி சாட்டை எடுத்து தண்ணியை அடிச்சிட்டு இருக்கிறாரு. சுத்தி வர நிறைய பேர் வேடிக்கை பார்த்துட்டு இருக்க. ரோஹிணி அந்த ஆள் முன்னாடி போய் 500 ரூபாய் நோட்டை எண்ணுறாங்க. அந்த ஆள் அடிச்சுக்கிறதையும் ஆடுறதையும் விட்டுட்டு அப்படியே பணத்தையும் ஆன்னு பார்த்துட்டு இருக்காரு. 1 2 3 4 அப்படின்னு எண்ணிட்டு இருக்க ரோஹிணி 5வது நோட்டையும் எண்ணி மொத்தம் 2500 ரூபாய கையில காட்ட அந்த ஆள் சரியா சிரிக்கிறாரு. சந்தோஷத்துல முகம் ஆன்னு இருக்கு. என்னங்கிற மாதிரி முகத்தை இப்படி ஒரு ஆட்டிட்டு பணத்துக்காக கையை நீட்டுறாரு அவரு. அப்போ முத்து வீட்டுக்கு வர்றாரு. அப்பா அப்படின்னு கூப்பிட்டுட்டே அவரு செருப்பு கழட்டிட்டு இருக்க, வாடா முத்து, ஏன் இவ்வளவு நேரம்ன்றவரு. முத்து கையில வச்சிருக்க ஹாட் பாக்ஸ பார்த்து, என்னடா ஹாட் கேரியரோட வர்றேன்னு கேக்குறாரு. ஆமாப்பா உனக்கு தாங்கிற முத்து, ரவி எங்க இருக்கான்னு கேக்குறாரு. அப்போ ரவியும் கிச்சன்ல இருந்து வெளியே வர்றவரு, டேய் என்னடா இவ்வளோ பெரிய டிஃபன் கேரியர்னு கேக்குறாரு. டேய் மீனா சமைச்சு கொடுத்துருக்காடா, வாங்க எல்லாரும் சாப்பிடலாங்கிறாரு முத்து. டேய் இருடா அண்ணி உனக்காக சமைச்சு கொடுத்துருக்காங்க அப்படின்னு ரவி சொல்ல, டேய் இவ்வளவு நான் ஒருத்தனாடா சாப்பிட போறேன், எல்லாருக்கும் தாண்டா சமைச்சு கொடுத்துருக்கிறா வாடா அப்படிங்கிற முத்து. அம்மாவையும் சாப்பிட கூப்பிடுப்பாங்கிறாரு. விஜயா அப்படின்னு அண்ணாமலையை கூப்பிட, டேய் மனோஜும் வீட்டுல தாண்டா இருக்கிறாங்கிறாரு ரவி. சரி போயிட்டு போதும் அவனையும் கூப்பிடு அப்படின்னு முத்து சொல்ல, டேய் மனோஜ் சாப்பிட்றதுக்கு வாடா, வா சாப்பிடலாம் அப்படின்னு ரவி சொல்ல, வேகமா கதவு திறந்துக்கிட்டு, என்னடா சாப்பாடு ரெடியா, எனக்கு பயங்கரமா பசிக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டே அங்க வர்ற மனோஜ் கேரியரை பார்த்துட்டு, என்னடா கடையில இருந்து வாங்கிட்டு வர்றீங்களா அப்படின்னு கேட்க, அப்ப அங்க வர்ற விஜயா, நான் தான் வீட்டுல செஞ்சிருக்கேன்ல, இவன் எதுக்கு கடையில இருந்தெல்லாம் வாங்கிட்டு வரணுங்கிறாங்க, கடையில இருந்து வாங்கிட்டு வரல, மீனா தான் செஞ்சு கொடுத்து அனுப்பியிருக்கா அப்படின்னு அண்ணாமலை சொல்ல, அவ எதுக்கு செஞ்சு கொடுத்துருக்கா, இங்க என்ன சாப்பாட்டுக்கு வழி இல்லாமலா இருக்கும் அப்படின்னு விஜயா கேக்குறாங்க. சாப்பாட்டுக்கெல்லாம் வழி இருக்கு, ஆனா அதை செய்யறதுக்கு தான் ஆள் இல்லைங்கிறாரு முத்து. அதான் நான் செய்யறேன்ல, இப்ப கூட செஞ்சு வச்சிருக்கேன் அப்படின்னு விஜயா சொல்ல, மெதுவா அம்மா பக்கம் குனிகிறவரு, அம்மா கேரியர் பெருசா இருக்கு, ஏதோ நிறைய ஐட்டம்ஸ் இருக்கும் போல இருக்குங்கிறாரு மனோஜ். டேய் நான் உனக்காக ஸ்பெஷலா ஒன்னு செஞ்சு வச்சிருக்கேன்டா அப்படின்னு விஜயா சொல்லு. ஐயோ இதுங்க அலப்புறம் தாங்க முடியல, அம்மாவும் மகனும் மாத்தி மாத்தி பேசிக்கிறது என்ன, கொஞ்சிக்கிறது என்ன, கெஞ்சிக்கிறது என்ன அப்படின்னு மத்த 3 பேரும் பார்த்துட்டு இருக்க. ஸ்பெஷலாவா, அப்ப எடுத்துட்டு வாங்க அப்படின்னு ஆர்வமா சொல்றாரு மனோஜ். வா சாப்பிடலாம் அப்படின்னு விஜயா நடக்க கூடவே போறாரு மனோஜ். அப்ப கண்டிப்பா உங்களுக்கு வேணாமா, மீனா விதவிதமா சமைச்சு கொடுத்துருக்கா அப்படின்னு முத்து சொல்லிட்டு இருக்க. டேய் அதான் வேணான்னு சொல்லியாச்சுல அப்படிங்கிற விஜயா. மனோஜ் அவங்க வேணா சாப்பிட்டுக்கிட்டோம், உனக்கு கல்யாணம் ஆகுற வரைக்கும் அவ இந்த வீட்டு பக்கமே வரக்கூடாது, அவ செஞ்ச சாப்பாட்டை நாம சாப்பிட வேண்டாம், அவ செஞ்சது இந்த வீட்டுக்குள்ளேயே வரக்கூடாதுன்றாங்க விஜயா. அப்படிலாம் தடை போட முடியாதுமா, அவளைதான் வரக்கூடாதுன்ட்டீங்களே, அவளும் அப்பா மேல இருக்க பாசத்துல அங்க போய் உட்காந்துக்கிட்டா, அவ செஞ்ச சாப்பாடு உள்ளர வரக்கூடாதுன்னு சொன்னீங்கன்னா அதெல்லாம் ஏத்துக்க முடியாதுமா, அவ செஞ்சு கொடுப்பா, நாங்கெல்லாம் அதை தான் சாப்பிடுவோம் அப்படின்னு முத்து சொல்ல, நீங்க என்னமோ பண்ணிட்டு போங்க, நாங்க அதை சாப்பிட மாட்டோம், டேய் மனோஜ் நீ வா சாப்பிடலாம் அப்படின்னு விஜயா முத்துக்கிட்ட சொல்லிட்டு மனோஜை கூட்டிட்டு போறாங்க டைனிங் டேபிளுக்கு. மனோஜ் இன்னமும் டைனிங் டேபிள்ல ஆன்னு பார்த்துட்டு உட்கார்ந்து இருக்க. 3 பேரும் தட்டை எடுத்து வச்சுட்டு கேரியரை பிரிக்கிறாங்க. டேய் பார்த்துடா சிந்திர போகுது அப்படின்னு அண்ணாமலை சொல்ல, முத்துவும் ரவியும் கவனமா ஒவ்வொரு பாக்ஸா ஓபன் பண்றாங்க. சாப்பாடு, வத்தக்குழம்பு, பொரியல், வறுவல் ஒரே கலர்ஃபுல்லா அமர்க்கலமா இருக்கு. மனோஜ் ஆன்னு பார்த்துட்டு இருக்க. விஜயா 2 ஹாட் பாக்ஸ கொண்டு வந்து வைக்கிறாங்க. உடனே மனோஜ் ரொம்ப ஆர்வமா என்னம்மா இதுன்னு கேட்க, உனக்கு பிடிச்ச தயிர் பச்சடி, வெஜிடபிள் பிரிஞ்சி அப்படின்னு சொல்லிக்கிட்டு விஜயா ஹாட் பாக்ஸ ஓபன் பண்ண அதை பாக்குற மனோஜோட முகம் சப்புன்னு ஆயிடுது. முத்து சிரிக்க ரவியும் அண்ணாமலையும் கூட சேர்ந்து சிரிக்கிறாங்க. ஓஹோஹோ
இததான் ஸ்பெஷல் ஸ்பெஷல்னு சொன்னீங்களா? அப்பா, நமக்கு இங்க பாரு, சோறு, சிக்கன் குழம்பு, உருளைக்கிழங்கு, ரசம். ஆஹா, இங்க பாருப்பா, மீன், முட்டை, பொடி மாசு அப்படின்னு அவர் எடுத்து அப்பா முன்னாடியும் ரவி முன்னாடியும் காமிச்சிட்டு இருக்க, அங்க விஜயா மனோஜோட தட்டுல அவங்க செஞ்ச அந்த வெஜிடபிள் பிரிஞ்சி எடுத்து எடுத்து போட்டுட்டு இருக்காங்க. எதுக்குடா இவ்வளவு செஞ்சு கொடுத்துருக்குறான்னு கேக்குறாரு அண்ணாமலை. ரவி எடுத்து சர்வ் பண்ணிட்டு இருக்காரு. அப்பா, அண்ணி விருந்து சாப்பாடே கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, அப்பா இன்னைக்கு ஒரு பொடி பிடிக்கிறோம் அப்படின்னு முத்து ஜாலியா சொல்றாரு. நீங்களும் சாப்பிடுங்கடா அப்படின்னு அண்ணாமலை சொல்ல, நீ சிக்கன் வச்சுக்கப்பா அப்படின்னு முத்து எடுத்து அப்பாவுக்கு வைக்க, ரவி முத்துவுக்கு பரிமாற, மனோஜ் பயங்கர ஏக்கத்தோட பார்வை அங்கேயே வச்சிட்டு இருக்காரு. ரவி அப்பாவுக்கு ஒரு மீன் வறுவல் எடுத்து வைக்க, ஒரு வாய் எடுத்து வைக்கிற அண்ணாமலை. அப்பா அப்படின்னு ரசனையோட சொல்லிட்டு இருக்க, விஜயா வெறுப்போட அவங்க தட்டுல வெஜிடபிள் பிரிஞ்சி அள்ளி அள்ளி போட்டுட்டு இருக்காங்க. மனோஜ் வாயில சாப்பாட்டை எடுத்து வச்சு வைக்கல மெல்ற மாதிரி மென்னிட்டு இருக்காரு. மென்னது ஒரு வாய் கூட உள்ளர போக மாட்டேங்குது. அடடா அடடா, என்ன ருசி அப்படின்னு அண்ணாமலை சொல்லிட்டு ரசிச்சு சாப்பிட்டுட்டு இருக்க, ரவியும் ஆஹான்னு ரசிச்சு சாப்பிடுறாரு. அப்படின்னு அவரு சாப்பிட்டுட்டு இருக்க, ஒரு வறுத்த மீன் எடுத்து ஜாலியா கடிச்சு சாப்பிட்டுட்டு இருக்காரு முத்து. முத்து, சிக்கன் குழம்பு அல்லுது. எங்க ரெஸ்டாரண்ட்ல கூட இந்த மாதிரி வைக்க மாட்டோம் அப்படின்னு ரவி சொல்ல, ஆமா, பெருசா காணாத கண்ட மாதிரி இப்படி அள்ளி கொட்டிக்கிறானுங்க அப்படின்னு முறைப்பா பாக்குறாங்க விஜயா. மீனா குடும்பத்துல இருக்கவங்க ஆரோக்கியத்தை மனசுல வச்சு நம்மெல்லாம் நல்லா சாப்பிடணும்னு செஞ்சு கொடுத்து அனுப்பியிருக்கா அப்படிங்கிற அண்ணாமலை விஜயா ஒரு பார்வை பார்த்துட்டு சாப்பிடுறாரு. விஜயா கஷ்டப்பட்டு ஒரு வாய் சாப்பாட்டு அள்ளி வாயில வைக்க, இப்ப கூட ஒன்னும் குறைஞ்சு போயிடல. மீனா எல்லாரும் சாப்பிடணும்னு தான் செஞ்சு கொடுத்து அனுப்பியிருக்கிறா. சாப்பிடணும்னு ஆசைப்படுறவங்க சாப்பிடலாம் அப்படின்னு ஜாடையா சொல்லிட்டு சாப்பிடுறாரு அவரு. மனோஜ் வாயில வச்ச சாப்பாடு அப்படியே நிக்குது. விஜயாவும் அவங்க தட்டெல்லாம் ஏக்கமா பார்த்துக்கிட்டு உட்கார்ந்து இருக்காங்க. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வர்ற எபிசோட்ல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.